தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அடுத்ததாக செய்தியாளர் திருலோகசந்தர் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். திருலோகசந்தர், இந்த விபத்து தொடர்பாக மத்திய அரசிலிருந்து அமைச்சர்கள் யாரேனும் அங்கு வந்தார்களா? அவர்களுடைய தரப்பிலிருந்து என்ன கூறப்படுகிறது? விவரங்களை சொல்லுங்க. யுவராணி, இன்று சர்தார் வல்லபாய் பட்டேல், அதாவது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மதியம் 1:30 மணி அளவில் புறப்பட்ட லண்டன் நோக்கி புறப்பட்ட சர்வதேச பயணிகள் விமானமானது புறப்பட்ட சிறிது நேரத்திலே, அதாவது டேக் ஆஃப் சொல்லுவோம், மேலே புறப்படக்கூடிய சிறிது நேரத்திலேயே அந்த விமானம் முழுமையாக மேலே செல்லாமல் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கிறது. அந்த விபத்து ஏற்படக்கூடிய காட்சிகள் கூட தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே குடியிருப்பு பகுதியில் விழுந்து அந்த விமானமானது விபத்து ஏற்பட்டு தீப்பற்றி எரிந்திருக்கிறது. முற்றிலுமாக விமானம் விழுந்து நொறுங்கி முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்திருக்கிறது. இந்த விமானத்தில் 42 பயணிகள் பயணித்ததாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விமானம் விழுந்த இடமானது குடியிருப்பு பகுதியாக இருக்கிறது. அதனால் இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்தவர்கள் மட்டுமல்லாமல் அந்த குடியிருப்பு பகுதியில் இருப்பவர்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. முதற்கட்டமாக அங்கு காயமடைந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பணியானது தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தீயணைப்பு வாகனங்களும் அங்கு கொண்டு வரப்பட்டு மீட்பு பணியானது தீவிரமாக நடந்து வருகிறது. அதே சமயம் 90 பேர் கொண்ட ஒரு தேசிய பேரிடர் மீட்பு குழுவானது சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் மீட்பு பணிக்காக விரைந்திருக்கிறார்கள். அதே சமயம் மத்திய வான்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் தற்பொழுது குஜராத் விரைந்திருக்கிறார். அவர் சம்பவ இடத்திற்கு நேரடியாக செல்ல திட்டமிட்டிருக்கிறார். அதேபோல் குஜராத் மாநில முதல்வரும் சம்பவ இடத்திற்கு செல்ல இருக்கிறார்கள். தொடர்ந்து மீட்பு பணியானது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு விமான விபத்தாக இந்த விபத்தானது பார்க்கப்படுகிறது. ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமான AI-171 விமானமானது அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட அந்த நேரத்தில் தான் புறப்பட்ட 2 நிமிடங்களில் விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விபத்து விழுந்த காட்சிகளை அங்கு குடியிருப்பில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய செல்போனில் படம் பிடித்து அந்த காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். விமானம் விழுந்து மிகப்பெரிய தீப்பிழம்போடு அது பற்றி எரியக்கூடிய அந்த காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. இந்த விபத்துல மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்கக்கூடும் என அச்சப்படுகிறார்கள். காரணம், விமானம் புறப்பட்ட உடனேயே விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் விமானம் புறப்படும் பொழுது விமானத்தினுடைய எரிபொருட்கள் எல்லாம் முழுமையாக இருக்கும் விமானத்துல. அதனால அந்த புறப்பட்ட உடனேயே விபத்து ஏற்பட்டால் அந்த முழு எரிபொருளும் விமானத்துடன் சேர்ந்து எரிந்து அங்கு மிகப்பெரிய தீ விபத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு காரணத்தால் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் முக்கிய அதிகாரிகள் எல்லாம் இது குறித்து ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஏர் இந்தியா நிறுவனமானது இந்த விபத்து குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த விபத்து புறப்பட்ட சிறிது நேரத்தில் நடந்திருப்பதாகவும் இந்த விபத்தில் சிக்கிய விமானம் AI-171 விமானம் என அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த விபத்துக்கான காரணங்கள் குறித்து ஆராயப்பட உள்ளதாகவும் முதற்கட்ட தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. ஆனால் விபத்து குறித்த காரணங்கள் ஆராயப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். ஒருபுறம் இந்த விபத்துக்கான காரணங்கள் குறித்து விசாரணையானது முடக்கிவிடப்பட்டிருக்கிறது. மற்றொரு புறம் இந்த விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்க்கும் பணியானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். அதே போல மத்திய போக்குவரத்து அமைச்சரும் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார். தொடர்ந்து தீவிரமாக மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யுவராணி, திருலோகசந்தர், விமானத்தை இயக்கிய விமானியின் நிலைமை என்ன என்று தெரிந்ததா? அவர் யார் என்ற விவரம் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? முக்கியமாக இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை வெளியிட வேண்டியது ஏர் இந்தியா நிறுவனம் தான். முதற்கட்டமாக எந்த விமானம் விபத்தில் சிக்கியிருக்கிறது என்ற தகவல் மட்டும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டு இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது முதற்கட்டமாக விபத்தில் சிக்கியவர்களை அதில் யாரையெல்லாம் காப்பாற்ற முடியுமோ அவர்களை மீட்க வேண்டும் என்ற முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறார்கள். அதிகாரப்பூர்வமாக இந்த விபத்துக்கான காரணங்கள் இதுவரை தெரிய வரவில்லை. அதே போல் இந்த விமானத்தில் எத்தனை பேர் பயணித்தார்கள், அதே சமயம் அங்கிருந்து கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் தீயணைப்பு துறையினர் மற்றும் உள்ளூர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த விமானத்தில் 242 பேர் பயணித்திருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதே சமயம் ஏர் இந்தியா நிறுவனம் சார்பில் எத்தனை பயணிகள் பயணித்திருக்கிறார்கள், இந்த விபத்துக்கான காரணம் என்ன, இந்த விமானத்தை இயக்கிய பைலட் குறித்த விவரங்கள் எதுவும் தற்பொழுது வரை வெளியிடவில்லை. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி திருலோகசந்தர்.
அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விமானமானது கீழே விழுந்து வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஏர் இந்தியா விமானம் வெடித்து கீழே விழுந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. விபத்து நடந்த இடத்தில் விண்ணை முட்டும் அளவில் கரும்புகை வெளியேறி வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி பயணிகளுடன் புறப்பட்ட போயிங் 787 ஏர் இந்தியா விமானமானது வெடித்து சிதறியிருக்கிறது. விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் 242 பயணிகள் இருந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. விபத்து நடந்த இடத்திற்கு 90 தீயணைப்பு வீரர்கள் சென்று அங்கு விபத்து ஏற்பட்டவர்களை மீட்டு வருகிறார்கள். விமான விபத்தை தொடர்ந்து மாலை 5 மணி வரை அலகாபாத் விமான நிலையம் மூடுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அகமதாபாத்தில் குடியிருப்பு பகுதியில் விமானமானது விழுந்து விபத்துக்குள்ளானதாக தகவல் வெளியான நிலையில் அந்த விமானத்தில் 242 பயணிகள் இருந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு அகமதாபாத் விரைந்து சென்று கொண்டிருக்கிறார். விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் 242 பயணிகள் இருந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. விமானம் புறப்பட்ட 2 நிமிடங்களில் அந்த விமானமானது வெடித்து சிதறியிருக்கிறது. அந்த விமானத்தில் 242 பயணிகள் இருந்ததாக தகவல் வெளியான நிலையில் அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி பயணிகளுடன் புறப்பட்ட போயிங் 787 ஏர் இந்தியா விமானம் வெடித்து சிதறியிருக்கிறது. அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட விமானம் வெடித்து சிதறியிருக்கிறது. இதுகுறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மீட்பு பணிகள் தொடர்பாக குஜராத் மாநில முதல்வருடன் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களை மீட்பது குறித்து குஜராத் முதலமைச்சருடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. புறப்பட்ட 2 நிமிடங்களில் அந்த விமானமானது வெடித்து சிதறி கீழே விழுந்திருக்கிறது. அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி பயணிகளுடன் புறப்பட்ட போயிங் 787 ஏர் இந்தியா விமானமானது வெடித்து சிதறியிருக்கிறது.